அதான் ஒரு கயரால கட்டி போட்டு, அது மட்டும் இல்ல வழக்கறிஞர் தொழில இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை கொலை கேஸ் எத்தனை சிவில் கேஸ் பேசும்படி மேற்கொள்ள உங்களுக்கு தெரியும். என்னுடைய சீனியர் திருவாளர் பால்மணி பொன்னப்பனாருடைய கீழே இருந்து நான் தொழில் பண்ணவன். அப்படி இருந்து பகவான் எனக்கு உயிர் கொடுத்தார் என்று சொல்லி போட்டு கவுண்டை நான் தூக்கிட்டு வீட்டை துவையை இருந்து விட்டு இங்கே வருகிறது இருக்கின்றோம் என்று சொன்னால், அதே போல ஐயா ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவருடைய வரலாறு பார்த்தா அது பெரிய அவர்கள் நீதிபதியா இருந்து சுப்ரீம் கோர்ட்ல அவரை போல ஒரு கிரிமினல் லாயர் வேற யாரும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பெரிய லாயர். அவருக்கு ஒரு மாசத்துக்கு 20 லட்சம் 30 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். சுவாமி ஒரு நாள் இங்க வருவோம் இந்த காலம் வேலையை பார்க்கணும் எல்லா வரைக்கும். அதே போல மாதேவி இந்த அம்மையார் காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்தாங்க, வேலையை விடுவோம். இன்கம் டாக்ஸ் டைரக்டர் இந்த விஜயலட்சுமி வேலையை விடுவோம். ஏன் சொல்லுறேன்னு சொன்னா இறந்தன் ஐயா நான் தான் சொல்ல எது சொல்றேன்னா, இதை எவிடன்ஸோட ஐயா சொல்றது எல்லா உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, எது வரப்போகுது, இங்க வந்தவங்களுக்கு எல்லா இடமும் கிடைக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை பாத்துங்க, கல்லுக்குள் இருக்கும் தேடைக்கும் கருப்பைக்குள் இருக்கும் உயிருக்கும் உணவு கொடுப்பது யாரு? இறைவன். ஒரு தடவை சாமி அந்த தந்தை தெருவில் இருக்கும்போது எப்பவும் ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. சாமி திடீர்னு ஒரு நாள் இரவு 2 மணிக்கு எப்படி பாடுறாரு? ஆகாகோ ஓகோ ஆகாகோ அப்படி பாடிக்கிட்டு எல்லாரும் எழுப்போம் கூட 11 பேர் மூட்டையை சொல்லிருப்பாங்க. அந்த காலத்துல சாமிகிட்ட இருந்த யாரு? கிறிஸ்தவர், முஸ்லீமு, மற்ற ஆள் பெருமாள் சுவாமி, இப்படி பல ஆட்கள் மூட்டையை தூக்கிட்டு ஈஸியா சாமி 2 மணிக்கு இல்லையா தொந்தரவு பண்றாரு. 2 மணிக்கு போட்டு எழுதி ஆகாகா ஓகோன்னு மூட்டையை தூக்குங்கிறாரு. பௌர்ணமி அமாவாசை இழுத்து என்ன எப்படி சொல்றாரு? ஒருத்தர் முயங்கிட்டு போறாங்க. போய் ஒரு பண்ணாங்க இந்த ரயில்வே கேட்டெல்லாம் தாண்டி திருவண்ணாமலை எப்படி தண்ணி கிடைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை அடியில தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு மாட்டத்துல போட்டு அடுத்த மாட்டத்துல கொண்டு வந்து அதுக்கு மேல தண்ணியே வரும். அப்படிப்பட்ட இடத்துல போய் விட்டுட்டு எல்லாரும் தடவிருக்காங்க. அதை பார்ப்போம் என்ன எண்ணி பார்ப்போம் தம்பி. அதை அப்படியே தடவிட்டு அங்க ஒரு சுவரா இருக்கு, கையை போடுறாங்க. பார்ப்போம் ஒன்னு பார்த்தோன்னே தூக்குவோம் அப்படி சொல்லி ஒருத்தர் வந்து என்ன வர மாதிரி ஆயிட்டா தூக்கும் கலத்து பால் கிணத்துக்குள்ள போய் இடத்து தூக்கு விடுங்க, தூக்கும் நீ தூக்கு நீ தூக்கு ஒருத்தரையா சொல்லுங்க தூக்குங்க. சுவாமி விசிறியும் தெரிஞ்சே இருக்கார் கம்பீரமா ராஜா நடையோட ஆகா ஆகா ஓ கோ ஆகா ஆகா ஓ கோ ஆகா ஓ கோ ஆகா ஓ கோ எந்த ரூபத்துல எப்ப வேணாலும் வரல. பார்த்துட்டு ஒரு சிரிச்சு போவார். அவர் இல்லாத இடமில்ல நீக்கமா நிர்ணயிக்கிறார். சுவாமி சொல்லுவார், இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணம் என்றும் வீணாவது. திருவண்ணாமலை ஆசிரமத்தை இன்னைக்கு வெற்றிகள் மாதிரி வரணும்னு பகவான் சொல்லியிருக்கிறார். காணிமடம் மந்திராலயம் உலக வரைபடத்தில் வரும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த பிச்சைக்காரனுக்காக கட்டப்பட்ட ஒரே ஆலயம் காணிமடம் மந்திராலயம். ஒரு அன்பர் ஒரு படத்தை கொடுத்து போறார், 2 படமாக. இன்னும் அப்ப நாங்க இங்க வந்து வச்சு சாமியை தவிர நாங்க ஐயா உண்டு, ஐயாவை தவிர நாங்க யாரும் உடனே இந்த செய்தி பகவானுக்கு உண்டு. அந்த கொண்டு வந்த அன்பர் அங்க போற வாட் ஹி செட் இஸ் கரெக்ட். ஏன் இப்ப கொடுக்கிறான்? இந்த பிச்சைக்காரனுக்காக கட்டப்பட்ட ஆலயம் ஒரே ஆலயம் காணிமடம். பிச்சைக்காரனுடைய
விக்கிரகத்தையே தவிர வேற ஒண்ணும் பகவான் பகவானுடைய பரிபூரணமான அருட்கடாட்சம் திருவண்ணாமலையை பொங்கி ததும்பி பூரணமாய் வருது. திருவண்ணாமலை எப்படி சொல்லும்போது அந்த மலைக்கு அடிவாரத்தில் மலை அடிவாரம் வளரும் ஒரு வெளிச்சம் அலையதிலும் பெரியதாய் தரையும் கண்டீர் திரையுள்ளே தோன்றிய சிவத்தோத்திரமாக வருவார் சிவனே ஐயா. பாருங்க, ஐயா வழியில உருவ வழிபாடு கிடையாது. என்னமாமா என்ன உருவத்தை 12 வருஷமாக கண்ணாடி வைக்க ஒரு இது இந்த எண்ணத்தை கொடுக்கல பாப்பா. டாக்டர் ராஜசபை அவர்கள் கண்ணாடி எப்படி அவங்க ஆஸ்பத்திரியில கண்ணாடி நல்ல டிசைன் பண்ணி செய்யுங்க, இது யார் செய்யுது கேட்டேன். அவ்வளவுதான். அவர் உடனே கேட்க முடியும். அதே போல திருவாச்சி பாருங்க, 17 அடி உயரத்துக்கு உடனே போன் எடுத்தாரு. ஏய் நாளையே காலமடத்துக்கு போங்க, அளவெடுங்க, உடனே திருவாச்சியை கொண்டு போகும். இதே 50-60,000 ரூபாய்க்கு மேலே செய்யப்படும். ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, தந்தையால் தேர்வு செய்தவர்கள் நாங்கள் வர முடியும். தந்தையால் தேர்வு செய்தவர்களாக தங்களுடைய அன்பளிப்போ செய்ய முடியும். இதை முடியவே முடியாது என்று பகவான் கூறியிருக்கின்றார்கள். இந்த தெய்வ திருவிழா கும்பாபிஷேகம் நடப்போது அதுக்கு வந்தவர்கள் எல்லோரும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலவும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம். அதே போல இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு தெய்வ பிரசாதம் இதுக்கு வந்த சாப்பாடு இல்லை. சாமி இருக்கா திருவண்ணாமலையில. அப்ப முதல்ல ஆரம்பம் கட்டும்போது சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து வந்து ஹோட்டல்ல இருந்து வேற வீட்டுல போன சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் பிரசாதம் பிரசாதம் இங்க வேற போட்டு சாப்பிடணும்னா வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்கின்றார். எனவே இங்க பிரசாதம் அருள் பிரசாதம், தெய்வ பிரசாதம். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லோரும் அதே போல எல்லோருக்கும் உபதி பிரசாதங்கள் எல்லாம் கொடுக்கப்படும். அதெல்லாம் பெற்று செல்லுமாறு அடிக்கடி வந்து பகவானுடைய எந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும். இரவு பாருங்க, திருப்பதின்னு சொல்லிட்டாரு, இது நடப்போகுது. இது கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு நாங்கள் நினைச்சோமா? இது தையல் மிஷினை பற்றி நினைச்சோமா? இதே போல நூலகத்தை பற்றி நினைச்சோமா? பகவானுடைய அத்தனை சித்தர்களுடைய தெய்வீக பொருட்கள் தான் வந்திருக்கு. கோடிசாமி, மௌனசாமி, அதே போல ஆதி கலாசக்தி, மகாலட்சுமி, மாயம்மா பாதுகை பங்கு வந்திருக்கு. தேவகுடையில திருவாளர் சின்னப்பன், அதே போல டாக்டர் பெரியசாமி எல்லோரும் செய்து பல ஆண்டுகளாக தேவக்கோட்டையில் இருந்த ஆட்சி செய்து காணிமடத்திற்கு எப்போது வர வேண்டுமோ அந்த நேரத்தில் அம்மா மகாலட்சுமி வந்திருக்கா. கொட்டு கொட்ட போறான். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தா என்ன ஆகும்? அம்மாவும் என்ன சொல்றாரு? கடலிலே ஒரு கிழவி அவதார கிழவிதானும் அமைத்து வைத்தார் உங்களுக்காய் அம்மை என்ற லட்சுமியை. ஐயா ராஜமாணிக்கம் அவர்கள் மாயம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க. லைட் ஹவுஸ்க்கு எடுத்தாங்க. எல்லா சித்தர்களுக்கும் அவருடைய தவச்செல்வன் தொழிலதிபர் அக்சார் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் திருவாளர் கிருபாகரம் போட்டு வந்திருக்காரு. அவங்க அப்பா அவ்வளவு கைகரியம் பண்ணி அந்த அம்மாவை வெளிப்படுத்துறதே அவங்க. எனவே அம்மா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு, எல்லா சித்தர்களுடைய பொருட்கள் வந்தாச்சு. அவர்கள் யூஸ் பண்ணது கோடிசாமி பொள்ளாச்சி பக்கத்துல கோடி புறவிப்பாளையம். அங்க அவர் எப்பவும் தொப்பி வச்சிருப்பாரு. கோடி 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 கோடியாயிருக்கும். அதே போல மாயம்மாவை பற்றி ஞானானந்த சாமி சொல்றார். யோகிராம் சுரத்குமார் பாத்துங்க, பகவான் ஒரு தடவை ஒரு அதிகாரி போய் பெண்ணை நதி திருக்கோயிலுக்கு பக்கத்தில் பெண்ணை நதி டெல்லியிலோட ஒரு IAS ஆபீசர் குடிக்க போகும்போது கால் பாறைக்குள்ள மாட்டினது மட்டுமில்ல வெள்ளம் அப்படியே ஏறி போய் எடுத்துக்கிட்டு வாயு அளவுல வந்தாச்சு. சாமிகிட்ட போய் கட்டமும் சொல்றாங்க, வெடி வைத்து தகர்ப்போம். உடனே இவங்க நினைக்காங்க, என்னடா வெடி வைத்து தகர்ப்போங்கிறார். தண்ணீர் முட்டளவு இவ்வளவு போயிட்டாங்க, எப்படி போய் வெடி வைக்க முடியும்? அதெல்லாம் சூட்சம். யோகிராம் சொல்றாரு, மரத்து முடிச்ச இருக்க
வீர சேனாதிபதி அங்கே இருக்கார். அவரை போய் பார்ப்போம். எல்லாரும் சாமியில வந்து சொல்றாங்க, சுவாமி பெரிய செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்கிறவரு, பிரதமருக்கு உதவியாளராக இருக்காரு, அவரு உயிர் பெறும் இருக்கே சுவாமி. அம்மா ஜெய ஜெய ராமா தவிடு பொடியா போயிட்டார். அவர் விடிவிட்டு தவற்பம் பண்ணாரு. அங்க பார்த்தா பாறை அவ்வளவு பொடி பொடியா. அப்போ அவர் யாரு?